நிறைவேறுமா விஜய் அவர்களுடைய கனவு என்கிற தலைப்பில் இந்த அரங்கத்தை உருவாக்கி இருக்கிற டிபேட்டுக்கு முதலில் ஆழ்ந்த கண்டனங்கள். பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக என்று பேசுகிற பக்காமாசு நிதி குறித்து ஒரு வார்த்தை பேசல. வாட் இஸ் ஒரு ஐடியாலஜி ப்ரோ? மதசார்பற்ற சமூக நீதி, திருப்பரங்குன்றத்துக்கு சாதி ஒழிப்பு, சமூக நீதி, கவின் ஆணவ படுகொலைக்கு விஜயர்கள் சொன்னாங்க. தனித்த பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய வலிமை நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம நம்பியும் சில கட்சிகள் வரலாம் இல்லையா? நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து பல பேர் வரலாம் இல்லையா? இந்த நியூ படத்துல கிரண் பேசுற மாடுலேஷன் அது அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா? அதனால அவர் ஏணில ஏற முடியாது இல்லையா? நம்ம நம்பியும் சில பேர் வரலாம் இல்லையா? கத்தி படத்துல ஒரு 200 கேமரா 2G காத்துல ஊழல் பண்ண ஊர் சார். இது படத்துல மட்டும் தான் பிரஸ் மீட் பண்ணுவாப்ல, சரியான நேரத்துல சரியான இஷ்யூல சந்திப்பாரு அப்படிங்கிறாங்க. கரூரில் 41 பேர் மரணத்தை விட சரியான நேரம் உங்களுக்கு வந்துருமா? செங்கோட்டையன் நல்லவர், மனித புனிதர், நேர்மையின் சிகரம். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்த மிக உச்சபட்ச வன்கொடுமை வாச்சாத்தி வன்கொடுமை. அந்த வாச்சாத்தி வன்கொடுமையின் நாயகன் இந்த செங்கோட்டையன். இந்த காவலன் படத்துல வடிவேல் இருக்கார் பாருங்க, அம்முக்குட்டின்னு ஒரு போட பிடிச்சிக்கிட்டு ஆச்சிலிமுங்க அதிகாரத்திலிமுங்க, ஆச்சிலிமுங்க அதிகாரத்திலிமுங்க, அம்முக்குட்டி போடு மாதிரி ஆச்சிலிமுங்க அதிகாரத்திலிமுங்க. ஒரு வயசு இல்ல. தாமதமாக வருமான வரித்துறை அபராதம் போட்டாங்களா? நீதிமன்றம் நீதிபதி செந்தில்குமார் சொன்னது தப்புன்றீங்களா? மரியாதைக்குரிய என்ன பெலிக் சொல்லுங்க. நீதிமன்றம் அவமதி பழக்க சவுக் சங்கர் மாதிரி உள்ள போயிடாதீங்க. The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by Dr. Stevamas Wellness, Cal's Believe in Better, Milky Mist. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Cal's Renewable Energy. Believe in better. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமிகு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நிறைவேறிய 2 ஆண்டுகள். நிறைவேறுமா விஜய் அவர்களுடைய கனவு என்கிற தலைப்பில் இந்த அரங்கத்தை உருவாக்கி இருக்கிற டிபேட்டுக்கு முதலில் ஆழ்ந்த கண்டனங்கள். கனவு என்பது அண்ணன் பெலிக்ஸ் சொன்னாங்க, தூங்கும்போது வருவதுன்னு. தூங்கும்போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் துரத்துவதே கனவு என்று இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் நம்முடைய விஞ்ஞானி தாத்தா அப்துல் கலாம் சொல்கிறார். அப்படி மரியாதைக்குரிய தாவேக்காவோட தலைவர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு என்ன கனவு இருக்கிறது? நான் இந்த கனவை முன்வைக்கிறேன், இந்த கனவை முன்வைத்து, இந்த இலக்கை முன்வைத்து, இந்த லட்சியத்தை முன்வைத்து, இந்த கோட்பாட்டை முன்வைத்து இந்த கட்சியை கட்டுகிறேன் என்று இதுவரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளில் அவர் எங்கேயாவது பேசியதாக, எங்கேயாவது ஊடகத்திலே செய்தி வெளியிட்டதாக ஒரு செய்தி உண்டா? கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்வு என் கனவு என்று எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கிறார். அதுபோல அவருக்கு ஒரு கனவு இருக்கிறதா? ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை அனைவருக்கும் தரமான சமமான உலகத்தர கல்வியை கொடுப்பேன். எம்எல்ஏ பிள்ளை தொடங்கி சாதாரண ஒரு தானி ஓட்டுநர் பிள்ளை தொடங்கி எல்லோரும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வேண்டிய சட்டத்தை போடுவேன் என்ற கனவு மரியாதைக்குரிய சகோதரர் விஜய்க்கு இருக்கிறதா? மருத்துவமனை, சாதாரண காய்ச்சல் தொடங்கி புற்றுநோய் சிகிச்சை வரை தரமான மருத்துவத்தை, இங்க அரசு மருத்துவம் இலவசம் தான், ஆனால் தரம் இல்ல. அமைச்சரே எனக்கு அரசு மருத்துவமனை வேண்டாம், காவிரிக்கு போகிறேன் என்று தமிழ்நாடு அமைச்சரே போகிற நிலைமை இருக்கிறது. அப்படி அரசு மருத்துவமனை அமைச்சரும் சிகிச்சை எடுக்கிற மருத்துவமனையாக மாற்றுவேன், இது என் கனவு என்று விஜய்க்கு ஏதாவது கனவு இருக்கிறதா? பேசியிருக்காரா? என் நிலம் பால்பட்டு விட்டது நாசக்கார திட்டங்களால், ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இது போன்ற திட்டங்களால். என் நிலத்தில் கூடிய நாசக்கார திட்டங்களை விரட்டி அடித்து என் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தற்சார்பு பொருளாதார கொள்கையில என் நிலத்தை உருவாக்குவேன் என்கிற கனவு அண்ணன் சீமானுக்கு இருக்கிறது. அப்படி விஜய்க்கு ஏதாவது கனவு இருக்கிறதா? என்ன கனவு இருக்கிறது? சுதந்திரத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துல பகத்சிங் சொன்னாரு, பாலுக்கு அழாத குழந்தை
கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று பகத்சிங் சொன்னார். இன்றைக்கும் இந்தியா அப்படித்தான் இருக்கிறது. இந்தியாவுடைய பட்ஜெட்ல 11 விழுக்காடு ராணுவத்திற்கு 850 மீனவனை சுட்டுக் கொண்டிருக்கான். துப்பாக்கி வச்சுக்கிட்டு வட்ட வட்ட பாறையிலே அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க ராணுவம். 850 மீனவனை சுட்டும் போது திருப்பி சுடாத துப்பாக்கிக்கு எதற்காக 11 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு? ஆனால் விவசாயத்துக்கு 2 விழுக்காடு, கல்விக்கு 2 விழுக்காடு, மருத்துவத்துக்கு 2 விழுக்காடு என்று இந்த பட்ஜெட் ஒரு சாமானிய மக்களை நசுக்குகிற பட்ஜெட்டா இருக்கிறது. அது குறித்து பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக என்று பேசுகிற பக்காமாசு நிதி குறித்து ஒரு வார்த்தை பேசல. அதுக்கு பெருமதிப்பிற்குரிய சகோதரர்கள் சொல்றாங்க, பிரதமர் பேசினாரா, முதல்வர் பேசினாரா? ஏன்னா பிரதமர் பேசினாதான் இவர் பேசுவாரா? ஏன்னா எங்களுக்கு நாங்க இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் எங்களுக்கு டிஜிபி ரேஞ்ச் தான். புகாரை கொண்டு போய் எங்க கொடுத்தாங்கன்னா டிஜிபி கொடுப்பாங்க. ஒவ்வொன்றையும் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் அனலைஸ் பண்ணி அதுல டேட்டா வச்சு பேசக்கூடிய நபர்கள் தனித்தனியா இருக்காங்கன்னு சொல்ற சிடிஆர் நிர்மல்குமார். அதுக்கு தலைவருடைய கருத்து என்ன, கட்சி தலைமையினுடைய கருத்து என்ன, தலைவன் எவ்வளிய தொண்டனவழி, விஜயனுடைய கருத்து என்ன? எல்லாத்துக்கும் ட்வீட் போடுவீங்கல்ல, எல்லாத்துக்கும் செய்தி போடுவீங்கல்ல, எல்லாத்துக்கும் அறிக்கை போடுவீங்கல்ல, வாருங்கள் திரண்டு வாருங்கள், பக்கா மாசா வாருங்கள், பிளாஸ்டா வாருங்கள். நிதி அறிக்கைக்கு, நிதி பிரச்சனைக்கு மத்திய அரசு சரியா போட்டிருக்கீங்க, ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க நிர்மலா சீதாராமன், அல்வாவை அழகா கிண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல சரி இல்லங்க, இது ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய பட்ஜெட். 50 விழுக்காடு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டியை 41 விழுக்காடு தான் கொடுக்கிறது. இது தம்பியின் கருத்து, இதுதான் தலைவனின் கருத்தா? அப்படி தலைவனின் கருத்து என்றால் ஏன் நீங்க என்டிடிவி எல்லாம் பார்க்க வேண்டாம் சார், நான் பேச வேண்டியது அவர் பேசிட்டாப்ல. மரியாதைக்குரிய அண்ணன் ரெட்பிக்ஸ் தமிழ்நாட்டிலே பெரிய சேனல் அவர் சேனல் தான். கிட்டத்தட்ட 2.5 கோடி என்ன 2.5 கோடி என்ன 30 லட்சம் 30 லட்சமா 3 மில்லியன் 30 லட்சம் சப்ஸ்கிரைபர் பொலிட்டிக்கல் சேனல்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய சேனல் அவர் சேனல் தான். அதுக்கப்புறம் சாட்டை அப்படிலாம் இல்ல, எனக்கு தர வேண்டாம். மரியாதைக்குரிய அண்ணன் ரெட்பிக்ஸ் பெலிக்ஸ் இன்னைக்கு தேசிய ஊடக பிரிவு அவருடைய ஆட்கள் தான் சேனல் நடத்துறாங்க. அவருக்காவது நீ என்டிடிவி தர வேண்டாம். உங்களுடைய வலையொலி இருக்கிறது, உங்கள் கட்சியின் சார்புடைய ரெட்பிக்ஸுக்கு கூட ஒரு பேட்டி கொடுக்க முடியாத தலைவன் எந்த மாதிரியான தலைவன் என்பதை இந்த அரங்கத்தில் நான் எழுப்புறேன். கேட்டா அதுக்கு என்ன சொன்ன, எத்திக்ஸே இல்லையா? சரி, அரசியலும் சரியில்லை, அரசியலும் சாக்கடை, அரசியலும் நாரி. எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? அரசியல் சரி பண்ண தானே வந்தீங்க. எத்திக்ஸ் இல்லாத ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு எந்த கேள்வி கேட்டாலும் எங்கள் தலைவன் பதில் சொல்வான். அவன் தான்டா தலைவன், அவன் தான் தலைவன். கேட்பாங்க, ஆமா எத்திக்ஸ் இல்ல, அறம் இல்லை, ஊடகங்களுக்கு கேள்வி கேட்கும். அந்த கேள்வி எப்படி போட்டாலும், எந்த பால் போட்டாலும் 6 அடிப்பாண்டா. திரைப்படத்தில் மட்டும் கத்தி படத்தில் ஒரு 200 கேமரா 2G காத்திலே ஊழல் பண்ண ஊர் சார் இது. கத்தியில கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பைரவா கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பிகில்ல ஒரு கிளைமாக்ஸ் சந்திப்பு, மெர்சல்ல பிரஸ் மீட். படத்துல மட்டும் தான் பிரஸ் மீட் பண்ணுவாப்ல. இங்க பிரஸ் வந்தா இந்த வடிவேல் படத்துல மதுரமல்லினோட கண்ணாடியை மூடுவார்ல, அது மாதிரி சரியான நேரத்துல சரியான இஷ்யூல சந்திப்பாரு அப்படிங்கிறாங்க. எப்ப சார் வரும் சரியான நேரம்? இந்த இளவு காத்த கிளி மாதிரி நாங்களும் காத்திருக்கிறோம். அதாவது சரியான நேரம். கரூரில் 41 பேர் மரணத்தை விட சரியான நேரம் உங்களுக்கு வந்துருமா? 41 பேர் மரணத்திலே பத்திரிகையாளர் திருச்சியிலே காத்திருந்து உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, தமிழ்நாடு முதலமைச்சர் குண்டர்களை அனுப்பி, ஆம்புலன்ஸ் அனுப்பி, கத்தியை வைத்து வீசி, ஆசிட்டை வீசி எங்க ஆட்களை கொன்னுட்டாரு. உனக்கு தைரியம் இருந்தா ஏன் சொல்லல? வீடியோ போட்டு சிஎம் சார் எனக்கு ஏதாவது உங்களுக்கு என் மேல வருத்தம் இருந்தா என்ன எது வேணாலும் பண்ணுங்க, என் ஆட்களை விட்டுருங்க அப்படின்னு வீடியோ போட்டீங்கல்ல, அதே ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதானே? பனையூர் அலுவலகத்துக்கு பிரஸ் வரலையாங்க. ஏங்க ஒருத்தர் பனையூர் அலுவலகத்துல தென்னை மரத்து மேல ஏறின்னு கேமரா பிடிச்சிருக்காரு. அவரை கூட்டு உட்கார வச்சாங்க, வாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் பிரஸ் தானே தர்றேன். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, மாலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. எத்தனை முறை ஊடகம் நின்றாலும் அந்த ஊடகத்தை சந்திக்கிற தலைவன் எங்களுடைய செந்தமனன் சீமான். யாரோ சொன்னாங்க முதலமைச்சர் பேட்டி கொடுத்தாரா, முதலமைச்சர் பேட்டி என்னைக்கு கொடுக்குறாரோ அதுக்கு மறுநாள் தான் நாங்க கொடுப்போம். நீங்க என்ன புரியல எனக்கு. திமுகவும் அதிமுகவும் சரியில்லைன்னா நீங்க வந்தீங்க. திமுக அதிமுக சரியில்லை. திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி. திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல்.
அதிமுக ஒரு ஊழல் சக்தி, ஜெயலலிதாவும் ரோல் மாடல். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. எம்ஜிஆர் ரோல் மாடல், ஓகே. எம்ஜிஆர் ரோல் மாடல், ஓகே. எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல், ஏழை எளிய மக்களுக்காக சிந்தித்த தலைவன். என்றைக்கும் எம்ஜிஆருடைய ராமாபுரத்து தோட்டத்து கதவுகள் மூடியதாக சரித்திரம் கிடையாது. பனையூர் கதவுகள் திறந்ததாக வரலாறே கிடையாது. எம்ஜிஆர் ரோல் மாடல். கலைஞர் கருணாநிதியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட திமுக தீய சக்தி. திமுகவை ஒழிக்கணும். திமுக 1969க்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த திமுகவை கைப்பற்றிய பிறகு திமுக தவறான பாதையில போயிருச்சு. ஆனா கருணாநிதி ரோல் மாடல். என்னப்பா அவனுக்கு புரியலையே. எது ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுக்குறா உங்களுக்கு? முதல்ல அதிமுகவும் ஊழல் சக்தியா, ஜெயலலிதா ரோல் மாடலா? 2017 2021க்கு பிறகு அந்த கட்சி, அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அந்த கண்ணீரை துடைக்க வந்த கட்சி தான் தாவேக்காவா. 2017க்கு முன்னாடி மக்கள் மும்மாறி மழை பொழிஞ்சிட்டு தமிழ்நாட்டில். 2017க்கு முன்னாடி ஊழல் நடைபெறலையா? செங்கோட்டையின் மீது ஊழல் வழக்கே இல்லைங்கிறார். 2001 வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக செங்கோட்டையின் மீது வழக்கு இருக்கிறது. ஆதாரம் வேணுமா? கூப்பா கிருஷ்ணன் 1991-96 வரைக்கும் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்து 3 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக சொல்லி கூப்பா கிருஷ்ணன் மட்டும் இல்லை. என் போன் எடுங்க. டேட்டாவை கையிலே வச்சிருக்க வேணாமா? அதுதான் போன் எடுத்து வரல. இந்த வழக்குல கூப்பா கிருஷ்ணன், அவரது மனைவி மல்லிகா, தம்பி பாலு, அக்கா கனகவல்லி, அக்கால் மகன் வானவரம்மன், மைத்துனர் சிட்டிபாபு, உறவினர்கள் பழனியப்பன், ராஜமுத்து, இருளாண்டி, காத்தான், மாமனார் கோவிந்தராஜன் உட்பட 10 பேர் ஊழல் குற்றவாளிகள். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர் கூப்பா கிருஷ்ணன். இப்போ உங்களுக்கு நல்லவரா? அவர் தூய சக்தியா, தீய சக்தியா, இல்ல ஊழல் சக்தியா? எப்படி சக்தி அவரு? எதுவும் வாஷிங் மிஷின் வச்சுங்களா பனையூர்ல வாஷ் பண்றதுக்கு? செங்கோட்டையன் நல்லவர், மனித புனிதர், நேர்மையின் சிகரம். இந்திய திருநாட்டிலேயே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்த மிக உச்சபட்ச வன்கொடுமை வாச்சாத்தி வன்கொடுமை. அந்த வாச்சாத்தி வன்கொடுமையின் நாயகன் சூத்திரதாரி இந்த செங்கோட்டையன். குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் செங்கோட்டையன். நான் குற்றச்சாட்டுறேன். ஆவணம் வேணுமா? தமிழ்நாடு சட்டசபையில் செங்கோட்டையன் பேசிய பேச்சுக்கள் இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு தெரியாமலேயே அந்த வாச்சாத்தி நடந்ததாக இன்றைக்கு வரைக்கும் செய்திகள் உண்டு. அவர் உங்களுக்கு நல்லவர், வல்லவர், இவற்றை சேர்ந்துட்டு நல்லவர். செப்டம்பர் மாசம் வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தீங்க நடத்தலையா? ஆதவர்ஜுனா அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாரா நடத்தவில்லையா? கூட்டணி ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கிறது. 1000 ஆதாரங்கள் இருக்கிறது. எடுத்து வெளியோடவா? கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு அது வரைக்கும் அதிமுக நாங்க பேச மாட்டோம். ஏன்னா அதிகாரத்தில் இல்லாதவங்க நாங்க பேச மாட்டோம். இப்ப எதுக்கு பேசுறீங்க? அது போன மாசம், இது இந்த மாசம். சரி, அதெல்லாம் செங்கோட்டையனை விடுங்க, கூப்பா கிருஷ்ணன் விடுங்க. ஆதவர்ஜுனா யாரு? யார் ஆதவர்ஜுனா? லாட்டியில மாமனார் 3000 கோடி கொடுத்ததா அவரே சொல்றாரு. என் மாமனார் கொடுத்தாருன்னு. அந்த 3000 கோடி ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச பணமா இல்லையா? அதெல்லாம் விட்டுருவோம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல கூட ஒரு நிமிஷம் மைனஸ் பண்ணிக்கோங்க. இவரெல்லாம் இதெல்லாம் ஊழல் அல்ல. அண்ணன் சொன்னாங்க, தாமதமாக வருமான வரித்துறை அபராதம் போட்டாங்களாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான், அவனை கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு காவல்துறைக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, கண்டுபிடிக்குது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச கொலைக்கு இப்ப போய் பிடிப்பீங்களான்னு கேட்க முடியுமா? நீதிமன்றம் சொல்லு சார். சார் சார் நீதிபதி செந்தில்குமார் சொல்றார் சார். அப்ப நீதிமன்றம் நீதிபதி செந்தில்குமார் சொன்னது தப்புன்றீங்களா? நீதிபதி செந்தில்குமார் சொன்ன சட்டம் தப்பா இல்லையா சொல்லுங்க. நீதிபதி செந்தில்குமார் சொன்னது சரியா தவறா? மரியாதைக்குரிய என்ன பெலிக் சொல்லுங்க. நீதிமன்றம் அவமதி பழக்க சவுக் சங்கர் மாதிரி உள்ள போயிடாதீங்க. திரு துரைமுருகன் பேசுங்க. நைட் போயிட்டு திரு துரைமுருகன், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன வேணாலும் இவ்வளவு விமர்சனங்களை தாவேக்கா மேல வைக்கலாம். ஆனா களத்துல டிவிக்கு எப்படி இருக்கு? எந்த களத்துல? மதசார்பற்ற சமூக நீதி திருப்பரங்குன்றத்துக்கு, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு என்ன களம்? 2024 தேர்தல் களம் இல்ல, விக்கிரவாண்டி தேர்தல் களம் இல்ல, ஈரோடு தேர்தல் களம் இல்ல. மக்களுடைய பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அந்த களத்துல தாவேக்கா நிக்கிறதா? தாவேக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இல்ல, ஓட்டு போட போற ஒவ்வொருத்தங்களும் விஜயா மாறுவாங்க, வேட்பாளர் ஒவ்வொருத்தங்களும் விஜய். சரி, அப்ப எல்லாரும் விஜய்னா
இந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை ரெட்பிக்ஸ் வெளிக்ஸ் கட்டிடுவாரா? இல்ல அனந்தஜித் கட்டிடுவாரா? எல்லாரும் விஜய்னா என்னங்க இது? எல்லார் வீட்டுக்கும் இங்கே விஜய் தேவையில்லை. வீட்டுக்கு ஒரு பிரபாகரன் தேவைப்படுகிறான். இந்த நிலத்துல வீட்டுக்கு ஒரு பகத்சிங் தேவைப்படுகிறான். வீட்டுக்கு ஒரு வேலுநாச்சியார் தேவைப்படுகிறார். வீட்டுக்கு ஒரு காமராஜர், வீட்டுக்கு ஒரு கக்கன், வீட்டுக்கு ஒரு ஜீவானந்தம், வீட்டுக்கு ஒரு சிங்காரவேலு, சொல்ல போனால் வீட்டுக்கு ஒரு அம்பேத்கர் தேவைப்படுகிறார். வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் தேவையில்லை. ஒரு விஜயவே இந்த நாடு சமாளிக்க முடியல. இல்ல வீட்டுக்கு ஒரு விஜயா? ஒரு விஜயே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு. ஒரு விஜயே பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு. ஒரு விஜய் வந்ததற்கே அத்தனை பேரும் மரத்தில் எடுத்துறான். இல்ல வீட்டுக்கு ஒரு விஜய் ஏறனா? என் தம்பி ஒருத்தன் நல்ல பையன், நல்ல படிச்சவன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இது அரசியல் விமர்சனம் இல்ல, பொதுவா சொல்றேன். நல்ல பையன், நல்லா படிச்சவன். ஓ, அவர் ஃப்ரெண்டுக்கு இவர் ஃப்ரெண்டா? நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு அழகா இருந்தான். திடீர்னு பார்த்தா மரத்துல ஏறான். திடீர்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான். திடீர்னு பார்த்தா நைட்டு தூங்கிட்டு இருக்கலாம் விசில் வச்சு எழுப்புறான். அப்புறம் தான் தெரிஞ்சுதான் ஒரு பைத்தியக்கார பையன். இப்ப அந்த பைத்தியத்தை என்ன பண்ண முடியுது? எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில வேப்பிலை வச்சு அடிப்பாங்க. இப்ப பைத்தியங்களை, அந்த பைத்தியத்தை சாட்டையை வைத்து அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்பது ஒண்ணுதான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ரெட்பிக்ஸ் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து 2 ஆண்டுகளில் விஜய் என்ன செய்தார்னு சொல்லல. 2 ஆண்டுகள்ல நான் என்ன விமர்சனம் பண்ணேன், செந்தில்வேல் என்ன விமர்சனம் பண்ணாரு, சானாவாஸ் என்ன விமர்சனம் பண்ணாரு. எங்க விமர்சனத்தை அப்புறம் பதில் சொல்லலாம். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்கள் இந்த 2 ஆண்டுகளில் நாங்கள் இதை செய்தோம். நாம் தமிழர் கட்சி பழனி முருகன் கோவிலில், திருச்செந்தூர் முருகன் கோவிலில், தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்த வழக்கு போட்டு வென்று தமிழை உள்ளே கொண்டு போயிருக்கிறது. அப்படி ஏதாவது இருக்கிறதா? 7 தமிழர் விடுதலை நாம் தமிழ் கட்சி சாத்தியப்படுத்தியிருக்கிறது. இந்த களத்தில் என்று ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம 8.2 விழுக்காடு வாக்களை பெற்ற இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அப்படி என்ன செஞ்சீங்க? வெறும் என்ஜிஓ பாலிடிக்ஸ். பன்னு கொடுத்தோம், பிரெட் கொடுத்தோம், ரத்தம் கொடுத்தாங்களா? தம்பி மரியாதைக்குரிய அனந்தஜித் அவர்களே, உங்களுடைய தலைவன் விஜயை பார்க்க வந்து துள்ள துடிக்க இறந்து போன அவர்களுக்கு ரத்தம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சியின் குருதி கொலை பாசறை. நாம் நமக்கு வெளிப்படையா அறிவித்தது. கரூரில் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு ரத்தம் கொடுக்க தமிழ்நாடு முழுக்க போங்கள் என்று உத்தரவிட்டவன் எங்கள் தலைவன் சீமானே ஒழிய உங்கள் தலைவன் ஓடி ஒளிந்த தலைவன். அதனால அடுத்த சுற்றியாவது என்ன பண்ணணும், என்ன பண்ண போறோம்னு எடுத்து வைங்க. அப்புறம் மைக்க பிடிச்சாச்சுல அடுத்த சுற்றியும் கொளுத்தி போடுவோம். எங்களை அமைச்சராக்கி சட்டசபைகளை பார்க்கணும்னு சொல்லி நடுநாயகமாக அமர்ந்திருக்கிற பெருமதியாரிக்குரிய அண்ணன் சபீர் அவர்களுக்கு ரொம்ப ஆசை. உங்க ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற அந்த கோட்பாட்டை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஏற்கலை. ஏன்னா இருக்கிற இந்த கட்சிகள் எல்லாம் சரியில்லை, இவர்கள் ஊழல் கட்சிகளாக இருக்கிறார்கள், இவர்கள் லஞ்ச லாபணியத்தை ஆதரிக்கிறார்கள், இந்த கட்சியின் ஆட்சி அதிகாரம் சரியில்லை என்றுதான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. நாங்க கூட்டணிக்கு போறதுக்கு தயாரா இருக்கோம். யார் கூட போலாம் சொல்லுங்க? ஆத்துமணல் கொள்ளையை தடுக்கணும், கனிமவள கொள்ளையை தடுக்கணும், இயற்கை வள சூழலை தடுக்கணும், வாரிசு அரசியலை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும். யார் கூட போகலாம்? யார் கூட போகலாம் சொல்லுங்க? நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க. இவங்க கூட போங்க. நாங்க தயாரா இருக்கிறோம், தாராளமா இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிச்சு. யார் கூட? யாராவது புதிதா வந்தா, புதிதா இல்ல, ஏற்கனவே இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே திமுக அதிமுக கூட கூட்டணி வச்ச கட்சிகள் கூட ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குது. ஏற்கனவே இருக்க கட்சிகள் சரியில்லைன்னு தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படுது. தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் சொல்லுது, பழைய கட்சிகளை கூப்பிட்டு எங்க கூட வாங்குது. அப்ப பழைய கட்சிகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க எது கட்சி தொடங்குனீங்க? சரி, ஆட்சியில பங்கு சரி, அது என்ன அதிகாரத்துல பங்கு? ஆட்சியில பங்குனால அதிகாரத்துல பங்கு ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு ரைமிங்ல போடுவோம். அது மாதிரி ரைமிங்ல போட்டாப்ல என்ன தெரியுமா சொன்னாப்ல? மரியாதைக்குரிய அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்கள் சொன்னாங்களே, அதே கருத்து தான். விக்கிரவாண்டியோட மாநாட்டில் விஜயர்கள் சொன்னாங்க, தனித்த பெரும்பான்மையோடு, சிங்கிள் மெஜாரிட்டியோடு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய வலிமை நம்மகிட்ட இருக்கு, அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கு, துணிச்சலும் இருக்கு. ஆனா நம்ம நம்பியும் சில கட்சிகள் வரலாம் இல்லையா? நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து பல பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்ப அவங்களை நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னாரு. கிரண் படத்துல, இந்த நியூ படத்துல கிரண் பேசுற மாடுலேஷன் அது. அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அவர் ஏணில ஏற முடியாது இல்லையா, நம்ம நம்பியும் சில பேர் வரலாம் இல்லையா, நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னாப்ல. சரி ரைட், அவருக்கு ஏதோ ஒரு மாடுலேஷன் பண்ற வச்சுக்கோங்க. அந்த மாடுலேஷன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. எக்ஸாக்ட் 2 இயர்ஸ். 3 மாசத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய தம்பி, அருமை தம்பி அனந்தஜித் அவர்கள் ஒரு வலையொலியில்
எந்த வழின்னு சொல்ல வழியில் சொல்லுவார், ஜனவரி வரட்டும், எத்தனை கட்சிக்கு வருது அவர் வராரா, ஓ இவரு வராரா அப்படின்னு 2 பேர். இவரு ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க, ஜனவரி வந்து பிப்ரவரி மாதம் தேதி இன்னைக்கு 6, பிப்ரவரி 30 வந்தா தாவேக்காக்கு கூட்டணி சாத்தியப்படும். பிப்ரவரி 30 விஜய் அவர்களுக்கு மாசு இருக்கு, அவர்தான் மாற்றத்தை உருவாக்க போகிறார். தமிழ்நாட்டிலே 38 விழுக்காடு ஆதவர்ஜுனா, 42 விழுக்காடு நிர்மல்குமார், 40 விழுக்காடு செங்கோட்டு என்று கருத்து கணிப்புகளை சொல்றீங்கல்ல, இத்தனை விழுக்காடு இருக்கு என்று. இத்தனை விழுக்காடு இருக்கு என்றால் ஏன் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த ஒரு அரசியல் கட்சி கூட தாவேக்கா கூட கூட்டணிக்கு வரல? தப்பு, ஒரு கட்சி வந்துச்சு, ஒரே ஒரு குறுக்கல் வரால் வழிவிடுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒருத்தர் எங்க ஊருக்காரர் தான், தேனி பக்கத்துல உத்தரப்பாளையத்துக்காரர் ஒருத்தர், ஒரு அவர் பேர் என்ன பேரு, முஸ்தபா முதலா வந்தாப்புல. அந்த முஸ்தபா யார் கூட போன தடவை கூட்டணி, டிடிவி தினகரனுடைய அமமுக கூட முஸ்தபா கூட்டணி. ஜோடியை பார்த்துக்கோங்க, அருமையான ஜோடி புறா, மிங்கன்னு பறக்கமாங்கல்ல அந்த மாதிரி புறாது. முஸ்தபாவும் தாவேக்காவும் கூட்டணி. தாவேக்கா தனிச்சுன்னாங்கிற ஏத்துக்க முடியாதுங்க, கருத்துல மாத்திக்கோங்க, தயவு செய்து 2 பேரும் மாத்திக்கோங்க. பெரும்பான்மை மிகப்பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி, முஸ்தபா கூட கூட்டணி. உன் நண்பன் யாருன்னு சொல், உன்னை யாருன்னு சொல்லிருப்பாங்கல்ல, உன் கூட்டணி யாருன்னு சொல், உன்னை சொல்லிடலாம். ஆட்சியிலும் அங்கு அதிகாரத்திலும் என்று அறிவித்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தேர்தல் அரசியல வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி கூட இவரை சீண்டவில்லை. நாங்க தனிச்சு நிக்கிறோம். 2010 சீமானவர்கள் அறிவிச்சாங்க, தேர்தல் அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் தமிழர் கட்சி, தேர்தல் அரசியல் 2016 வரும், கூட்டு பொறியில் என்பது சாப்பாடு மட்டும்தான், நாங்கள் தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம், தனிச்சு தான் போட்டி போடுவேன் சொன்னார். இன்றைக்கும் நிறைவேற்றும். நாங்கள் வெல்றோம் தோக்கிறோம், கத்தி கத்தி செத்தாலும் சாவி ஒழிய நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். இது எங்கள் கோட்பாடு, எங்கள் கோட்பாடு. அப்படி நீங்க சொன்னீங்களா? நாங்கள் தனித்து நிற்கிறோம், நீங்கள் தனியா நிக்கிறீங்க. தனித்து நிற்பதற்கும் தனியா நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய கூட்டணியோட தான் வந்தாங்க. அவங்க வந்து நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் போதே கூட்டணியோட தான் பிடிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்களும் கூட்டணியோட தான் அதிகாரத்துக்கு வந்தார். ஆனால் நீங்கள் கூட்டணி அறிவிச்சுட்டு இப்போ நாங்க தனிச்சு தான் நிற்போம், ஏன்னா எவனும் வரலன்னு. இந்த காவலன் படத்தை இந்த வடிவேல் இருக்கார் பாருங்க, அம்முக்குட்டின்னு ஒரு போட பிடிச்சிக்கிட்டு ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, அம்முக்குட்டி போடு மாதிரி ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு. ஒரு வயசு சிண்டல, வடிவேலை எவனும் சிண்டல மாதிரி இவரையும் எவரையும் சிண்டல. சீண்டல் எங்களுக்கு 42 விழுக்காடு. அண்ணன் சாணவாசனா அழகா கேட்டாங்க, அவர் என் கூட சொன்னார் 1000 முரங்களுக்கு 1001 முரங்கள் எங்களுக்கும் அவருக்கு இருக்கு, அது வேற, அது எங்களுடைய அண்ணன் தம்பி சண்டை, அது வேற. ஆனால் விசிகாக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. அதே போல திராவிட கட்சி ஆதரவாளராக செந்தில்வேல் இருக்காங்க. திமுக நாங்கள் கொள்கை நேரடியாக எதிர்க்கிறோம், நெத்திக்கு நெத்தி திராவிட கொள்கை தமிழ் தேசியம் எதிர்க்கிறது. ஆனால் திமுக ஒரு கொள்கை இருக்கிறது. பாஜக எங்கள் கொள்கை, எங்களுடைய கொள்கைக்கும் பாஜக ஒத்து வராது ஒருபோதும். அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி, அவனுக்கு ராமன் என்றால் எங்களுக்கு ராவணன், அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன். நெத்திக்கு நெத்தி நிற்கிறோம். ஆனால் இந்து தேசியம், இந்திய தேசியம் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. ப்ரோ, வாட் இஸ் ஒரு ஐடியாலஜி ப்ரோ? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது திருக்குறள். இந்த மதசார்பற்ற சமூக நீதி, அது வேலை திட்டம் கோட்பாடு. கொள்கை என்ன? திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்து தேசியமா, சென்டரிசமா, கருவாட்டி சாம்பார். ஒண்ணு திராவிடம்னா அந்த பக்கம் நில்லுங்க, தமிழ் தேசியம் இந்த பக்கம் நிங்க, நடுவில் நிக்காதீங்க. நம்ம ரோடு ரொம்ப மோசமான ரோடு, நடுவில் நிக்காதீங்க. ஒரு பக்கம் 2 பக்கம் நில்லுங்க, தனித்தனியா நில்லுங்க. பொது உடைமை இப்படி சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டங்க அப்படின்னு சொல்லுங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்னா ஒட்டி வச்சிருக்கமே, இதை விட கொள்கை வேணும். அது ஒரு விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சு எடிட் பண்ணிடுவானே, போட்டோஷாப் பண்ணக்கூடிய பண்ணிடுவான் அம்பேத்கரையும் பெரியாரையும். அம்பேத்கரிடமிருந்து என்னத்தை எடுத்துக்கொண்டீர்கள்? அம்பேத்கருடைய சிந்தனையில், அவருடைய செயல் திட்டத்தில் இதை எடுத்துக்கொண்டு இதை அப்ளை பண்ணுங்க. அம்பேத்கரை நாங்கள் அனந்தஜித் போன்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோங்க. அம்பேத்கரை நாங்கள் இந்த வடிவத்தில் இந்த புதிய தலைமை அவன் சொல்றான். ஈரோடு விஜய் அவர்கள் பேச வர்றாரு, 5 பேர் போட்டோ வச்சிருக்கு, கொள்கை தலைவர்கள், ஐடியாலஜி லீடர்ஸ். ஒருத்தன் சொல்றான், ஒரு தம்பி ஒருத்தன் சொல்றாப்ல, உங்களுடைய ஐடியாலஜியில் பேர்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது ப்ரோ, அதெல்லாம் தெரியாது ப்ரோ. ப்ரோ கேமரா கொஞ்சம் கட் பண்ணுங்க ப்ரோ. என்ன அதெல்லாம் தெரியாது ப்ரோ. பட் ஈரோட்டிலேருந்து ஒருத்தர் கொள்கை தலைவர், உங்களுக்கு ஈரோட்டிலேருந்து யார்? செந்தில் பாலாஜின்றான். எது செந்தில் பாலாஜி? யார்? திமுக அமைச்சர்ப்பா. ஈரோட்டிலேருந்து கொள்கை தலைவரில் உங்களுக்கு யாரா? அந்த 5 பேர்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? இந்த புதுசாக வந்திருக்காரு செங்கோட்டையன், அவரை பிடிக்கின்றான். செங்கோட்டையும் கொள்கை தலைவர்ன்றான். இவ்வளவுதான். இதனால் தான்
நாங்கள் யாரையும் தகுதியை குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள் கிடையாது. எல்லோரும் எங்களுக்கு சமம்தான், எல்லோரும் தமிழர்கள் தான். ஏன் இந்த மாதிரி கொள்கை தலைவர் பேரை கேட்டா செங்கோட்டையன் செந்தில் பாலாஜின்னு சொல்றான்ல, இவனுக்கு பெயர் தற்குறியா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திமுகவுக்கு அரசியல் மயப்படுத்துறது தானே வேலை. தற்கூரின்னு சொல்றது, சினிமா ரசிகன்னு சொல்றது சரியா? சரிதான், சரிதான். என் வீட்டுல ஒரு என் பையன் ஒரு தவறு செய்யறான், இல்ல மது இருந்தான், புகைப்பிடிக்கிறான். அவனே செல்லமே, என் தங்கமே, இது போல நீ பண்ணாதன்னு சொல்லனா, ஒரு அடியை போட்டு இனிமேல் அடிச்சணும் அப்படி சொல்லனா, அதுக்கு ஒரு தேவை இருக்குல்ல. இப்போ நம்ம வகுப்பறையில் பாடம் படிக்கணும், 50 பேர் உட்காந்து பாடத்தை கவனிக்கணும். பாடத்தை கவனிக்க முன்னாடி மாப்பிள்ள கட்டடிச்சு ஜனநாயகம் படத்துக்கு போமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா வாத்தியார் கூப்பிட்டு, சூப்பரா உன்ன மாதிரி அருமையான ஸ்டூடெண்ட்டை பார்த்தேலடா அப்படின்னு சொல்லுறா, நேராக டஸ்ட்பின் தூக்கி டப்புன்னு எரிவாரே மாட்டாரா? இதுதான். இதனால தான் அவர்களுக்கு திருத்த வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ சாட்டை எடுத்து திருத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தான் அடிக்கிறோம், ஓங்கி ஓங்கி அடிக்கிறோம். திருந்து 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 இல்ல, அரசியல் படு. அவர் திருத்தல, அவர் திருத்திருந்தா நான் திருத்திக்க மாட்டோம், நாங்க திருத்திக்க மாட்டோம். அவர் என்னுடைய கூட்டத்துக்கு வருகிறவன் என் கொடியை சாக்கடைக்குள்ள போடக்கூடாது என்று விஜய் சொல்லி இருந்தால் நாங்கள் பேச மாட்டோம். என் கூட்டத்துக்கு வருவன் மரத்தில் ஏறக்கூடாது, டிரான்ஸ்பார்மர் ஏறக்கூடாது, பெண்களை மதிக்க வேண்டும், என் கூட்டத்துக்கு வருவன் ஒழுக்கமா நடந்து கொள்ளணும், விசிலை தூங்குறவன் காதுல அடிக்க கூடாது என்று சொல்லி இருந்தால் நாங்கள் எதுக்கு பேச போறோம்? அவர் கொள்கைகளை தெரியப்படுத்தாம விஜய் எதிர்ப்பிலேயே நாம் தமிழர் போயிடுச்சாங்க. சாட்டை துரைமுருகன் விஜய் எதிர்ப்பு இவ்வளவு. விஜய் அரசியலுக்கு வருவாரு, அவர் தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, 5 கொள்கை தலைவர் ஆரம்பிப்பாருன்னு நாம் தமிழ் தொடங்கணும். நாங்கள் இனத்தின் வழியிலிருந்து பிறந்தவர்கள். ஈழத்திலே கொத்து கொத்தாக மக்கள் கொண்டப்பட்ட பொழுது காப்பாற்ற யாருமே இல்லை என்கிற வழியிலே நாங்கள் வந்தவர்கள். இந்த நிலத்திலிருந்து எல்லா போராட்டத்திலும் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் மேலே எழுந்து வருகிற பொழுது ஒரு கூட்டம் சினிமா என்கிற ஒரே ஒரு பிம்பத்தை மட்டும் வைத்துக்கொண்டு, சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, சினிமாக்காரன் அரசியலுக்கு வரட்டும், அது ஒரு துறை தான். ஆனால் சினிமா என்கிற ஒரு போதையை மட்டும் வைத்துக்கொண்டு ரசிகனை அப்படியே வாக்காளா மாத்தி நான் வென்றுவேன் ஒருத்தர் சொன்னால் அதை வெளுக்க வேண்டியது எங்களுடைய அரசியல் கடமை. அதனால அடிக்கிறோம். ஆனா 2 வருஷமா அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து பேசுறீங்க, ஆனாலும் தொடர்ந்து இளைஞர்கள் ஆதரவு, விஜய்க்கு ஆதரவுங்கிறது அதிகமாயிட்டே போகுது. நான் ஷானவாஸ்ட கேட்ட அதே தனுஷுக்கு ஆதரவு இல்ல. இட்லி கடை படத்தினுடைய ஆடியோ லான்ச் கோயம்புத்தூர்ல தனுஷ் என்ன டாடா ஏஸ்ல வச்சு ஆலோசிட்டு இருந்தாரு, லட்சம் பேர் தரனா. இதே மரியாதைக்குரிய அஜித் அவர்கள் திருச்சியில துப்பாக்கி சூடு பயிற்சிக்கு போறாரு, யார்ட்டையுமே சொல்லல, அவரா போறாரு, ஆயிரக்கணக்கில் கூடிட்டான். ஆனால் ஆயிரக்கணக்கில் கூடிய அஜித் ரசிகர்கள் கலைஞ்சு போங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நொடியிலே கலைஞ்சு போனான். ஏன்னா அவரை ஃபாலோ பண்றான். சரி நம்ம தலை சொன்னா நம்ம கேட்கணும்ன்றான். இவரு இறங்கு இறங்கு இறங்கு, முத்தம் கொடுத்தாதான் இறங்குவேன்றான். சரி முத்தம் கொடுத்தா, இன்னைக்கு முத்தம் கொடுத்தாதான் இறங்குவேன்னு சொல்றவன் நாளைக்கு நீ பணம் கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன்னு சொல்லுவானா மாட்டானா? ஊழலுக்கான பிறப்பிடம் இது. தளபதி நான் இறங்க மாட்டேன், நீங்க கமிஷனை கொடுத்தாதான் நான் வேலையை பார்ப்பேன்னு சொல்லுவானா மாட்டானா? அதைத்தான் கேள்வி கேட்கிறோம். எல்லாருக்கும் இங்க மாஸ் இருக்கு. கிட்ட கேட்ட அதே கேள்வி, ஷானவாஸ் அவர்கள்ட்ட கேட்ட அதே கேள்வி. உங்க கட்சியின் வாக்குகள் இன்னொரு பக்கம், இன்னொரு தலைவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சோடனே பிரியுதுங்கிறத அந்த பதற்றத்துல நாம் தமிழர் இவ்வளவு வீரியமா 2024 இந்த கேள்விக்கு பல தடவை பதில் சொல்லியாச்சு. இது ஒரு அரத பிரசான கேள்வி, இருந்தாலும் 1 செகண்ட் உங்களுக்காக சொல்றேன். இப்ப நீங்க டிவிக்கே விட அதிக வாக்குகள் வாங்குவீங்க. இல்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 31 லட்சம் வாக்களை பெறுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 36,50,000 வாக்களை பெறுது. 2021க்கும் 24க்கும் 5 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். 2024 பக்கா மாசு கட்சி தொடங்கிட்டாப்ல. அப்படின்னா 2024 எங்களுக்கு விழுந்தது வெறும் 5 லட்சம் வாக்கு தான். அப்ப அந்த 5 லட்சம் ஓட்டு தான் பக்கா மாசு ஓட்டா? ஏங்க, உலகத்தில் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட எங்கள் தலைவன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துற ஒரு வாக்காளன் வேற எந்த கட்சிக்கும் எந்த காலத்திலும் வாக்கு செலுத்த மாட்டான். அண்ணன் சானாவா சொன்னதுதான். நாங்க நிரூபிக்கப்பட்டுருச்சு. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. 30 வருஷம் போராட்டம், ஒரு இலக்கு இருக்கு. எனக்கு அண்ணன் திருமாவளவன் மீது விமர்சனம் உண்டு, கருத்தின் மீது. ஆனால் ஒரு அண்ணன் சொன்னாரு, திருமாவளவனுடைய கைகளை ஒரு நாள் பார்த்தேன், கை முழுக்க கீறலாக இருந்தது, என்னென்ன இப்படி இருக்குன்னு கேட்டேன். தம்பி, நம்ம ஆட்கள்லாம் பெருசா படிச்சிருக்க மாட்டான்டா, புறம் வேலைக்கு போறவன்டா, அவெல்லாம் பெருசா நகை வெட்ட மாட்டான்டா, கூட்டத்துக்குள்ள போகும்போது கையை தொடுவான்டா, அப்படி கீறி கீறி என் கை முழுக்க நீ கீறலா இருக்குது என்று அண்ணன் திருமா சொன்னதாக ஒருத்தர் சொன்னார். அப்படி மக்களோடு மக்களா கிடந்து தலைவராக மாறி இருக்காங்க எங்க அண்ணன் சீமான். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் சொன்னதற்காக 8 மாசம் சிறை, தொடர்ச்சியா 3 முறை குண்டர் சட்டம் என்று 1.5 ஆண்டு ஜெயிலிருந்து திரையிலிருந்து கட்சி தொடங்கல, சிறையிலிருந்து கட்சி தொடங்கியவன் அண்ணன் சீமான்.
அப்படி ஒரு தலைவர்கள் உருவானாங்க. அப்படியே இருக்கா உங்களுக்கு. நான் நடிப்பேன், எனக்கு வந்து 30 வருஷமா நீங்கள் என் படத்தை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதனால் நான் அரசியலுக்கு வந்துடுறேன். அடடா, என்னை வெள்ளைக்கார அரசு அடக்கிவிட்டது, ஒடுக்கிவிட்டது. ஓகே, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சித்தாந்தம் பொது உடைமை சித்தாந்தம் தான், சமூக நீதி கோட்பாடு தான். இதை வைத்துக்கொண்டு இந்த நிலத்தை மாற்ற வேண்டும் என்று வெள்ளையனை எதிர்த்து போராடி சிறைக்கு போய் பொது உடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நல்லகண்ணு போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நான் சினிமாவில் நடிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அரசியலுக்கு வராங்க. நான் கடைசியாக சொன்னது, எல்லாருக்கும் மாசு இருக்கு, எல்லா நடிகர்களுக்கும் மாசு இருக்கு. ஆனால் விஜயனுடைய மாசு ஓட்டா மாறுமா என்பதை 2026 களத்தில் இந்த மக்கள் தீர்மானிப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அப்படி முட்டாள் கிடையாது. இங்க வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ள விஜய் போகவும் கிடையாது. வீட்டுக்குள்ள கரூருக்கே போகல, ஒரு வீட்டுக்கு போயிடுவாரா? அதனால களத்தில் எப்பொழுதும் போல நாங்கள் தான் இந்த களத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நிற்கிறோம். மக்கள் களத்தில் எங்கள் கோட்பாடுகளை, கொள்கைகளை எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த கோட்பாட்டுக்கும் கொள்கைக்கும் வாக்கா இல்லை ரசிக கூட்டத்துக்கு வாக்கா என்பதை இந்த தேர்தல்கள் நிரூபிக்கும். ரசிக மனப்பான்மை எப்போதும் மங்கும், இன எழுச்சி எப்போதும் பொங்கும். பிப்ரவரி 21 திருச்சி மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அதை நிரூபிக்கும். நன்றி, வணக்கம்.